பக்கா மாசா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர் சூப்பர் படம் ப்ரோ. ஜாலியா பார்க்கலாம் ப்ரோ, சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் தனியா சீன்ஸ் மட்டும் அப்படி இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் பேக்ரவுண்ட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபில்லராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் வந்து எம்டியா இல்லை. ஃபுல் என்டர்டைன்மெண்ட், மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. ஹீரோ செம்மையா பண்ணிருக்காருங்க. ஹானஸ்ட் ரிவ்யூ தான். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா ஒர்க் ஆன் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. லவ் தான், வேற என்ன, எல்லா படத்துலயும் சொல்ற லவ் 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 அதே தான், வேற ஒண்ணுல. காதல்ல என்னென்ன சஃபர் எல்லாமே எப்படி வருது எல்லாமே சொல்றாங்க படத்துல ஓவராலா. யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான் இது, நம்ம எல்லாம் பார்த்த லவ் ஸ்டோரி தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி கொண்டு போறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த லவ் எல்லாமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்து அப்படியே ரொம்ப கனெக்ட் ஆகி எல்லாம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு. மாதிரி ஃபீல் ஆகல. இது எப்படி இருக்குனாக்கா அந்த ஹீரோ வந்து அப்படியே நம்ம தனுஷ் சாரை பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஸோ அவரே ஸ்க்ரீனில் அவர் டேரக்ஷனில் ஸோ அவரை மாதிரியே நடிக்க வச்சிருக்காரு அந்த ஹீரோவை. நல்லா இருக்கும். பவிஷ் அவரை பார்க்கும்போது லைக் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு யங் தனுஷ் சார் வரா மாதிரி இருக்கு. பட் தனுஷ் சாரோட இடத்த வந்து ரீப்ளேசபிள். பட் அப்படி இருந்தாலுமே அவர் வந்து அவர்கிட்ட இருந்து லைக் அந்த ஆக்டிங் அப்படியே வந்து லைக் இஸ் வெல் ட்ரெயின்ட் பை டி சார். விஷுவல்ஸ் வந்து விஷுவல் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பை டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டிரெக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இட் வாஸ் பெட்டர். ஏன்னா எனக்கு படமே சின்ன படம் தான், 2 hours 15 minutes தான். ஸோ ஒரு 1 மணி நேரம் வந்து நீங்கள் உட்காந்து போகிறதே தெரியாது. அவரு அந்த ஹீரோனி கூட ஆர்டிஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு வேற லெவல். என்னால் வந்து ஒரு ஹீரோயினாவே ஏற்றுக்க முடியல. அந்த அஜித் படத்தில் சின்ன பொண்ணாக பார்த்துட்டோம்ல, ஒரு ஹீரோயினா ஏற்றுக்க முடியல. சின்ன பொண்ணு ஃபீலாகவே இருக்கு. தனுஷோட இந்த காமெடி ராம்காம்ல வந்து நல்லா பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சீரியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நல்லா பெட்டராக இருக்கு. பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. ராயனுக்கும் இதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட் தான். ஆனா படம் வந்து இன்டிமசி சீன்ஸ் எல்லாம் இல்ல, ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம். சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லவ் சீன்ஸுமே ரொம்ப பார்க்குற மாதிரியும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. செமையா இருந்துச்சுங்க. என்ன சொல்றது, நீங்க கண்டிப்பா பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும், நல்லா இருக்கு. குட் மூவி. எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். மியூசிக் ஜிபி சார் சொல்லவா வேணும். சாங் சூப்பராக இருக்கு. இந்த கோல்டன் ஸ்பேரோ தேட்டரே வைப் தான், சூப்பராக இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் தனுஷ் சொல்ற மாதிரி தான், ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஒன் டைம் வாட்ச். சிரிக்க வைக்கிற இடத்துல சிரிக்க வச்சது, கண் கலங்க வைக்கிற இடத்துல கண் கலங்க வச்சது, எல்லாமே இருக்கு. எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணோட மேரேஜ்க்கு அவன் திரும்பி வருவான் அப்படின்றது அது நல்லா இருந்துச்சு. அது பார்க்க திருப்பி லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்டெட், எஸ்பெஷலி ஃபார் சிங்கிள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லவ் ஃபெயிலியர் சிங்கிள் பயங்கரமாக காமெடியாக இருக்குது. அந்த வாட் இஸ் நேம், அந்த மேத்யூ, ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ். அவர் வந்து சூப்பராக கேரக்டர். அந்த பவிஷ் அண்ட் மேத்யூக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து லைக் சொல்லக்கூடாதுல்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நிறைய சீன்ஸ் வரும், அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 10க்கு ஐ வுட் கிவ் 11. அவ்வளோ சூப்பராக எனக்கு கனெக்ட் ஆகிடுது. 10 out of 10. 10க்கு 9 கொடுக்கலாம்.